வாழ்க்கையில் எல்லாமே அன்பிரடிக்டபிள் தாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை நாளைக்கு. ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருது. அதை கேட்ட உடனே அந்த நாளை கம்ப்ளீட்டாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடும். முதல்ல எல்லாம் நான் சின்ன வயசில் வந்து நிறையா பெரியவங்க வந்து நிறையா அட்வைஸ் பண்ணுறப்போ அதை கேட்டப்பெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் ஓகே சொல்கிறாங்க அவ்வளோதான். அதோட மீனிங்கெல்லாம் எனக்கு அவ்வளோக்கா புரியாது. அதை அனுபவிக்கிறப்ப தான் தெரியுது, ஓ இது அப்போவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதை நம்ம அப்போவே கேட்டிருக்கணும் இல்லையா, அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய சிச்சுவேஷன். பட் அந்த கொடுத்த ஒரு அட்வைஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு அதெல்லாமே இப்போ வந்து நான் சின்ன வயசில் வந்து அதை ஜஸ்ட்டு என் காதால் கேட்ட விஷயங்களாக மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு மீனிங் இருக்குங்கிறது எனக்கு இது இப்போ தான் தெரியுது. இல்லை எனக்கு தான் வந்து எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு அதை வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எல்லாமே சின்ன வயசில் நான் கேட்டிருக்கேனே, இதுக்கெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்களே, இதுக்கெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கவங்க இதை பற்றி பேசியிருக்காங்க. நான் அப்போ வந்து அதை ரொம்ப பெருசாக அதை எடுத்துக்கிட்டதே கிடையாது. பட் ஆனால் அது லைஃபுக்கு இப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அதை நம்ம அப்போவே கேட்டிருந்துருக்கணுமோன்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுது அப்படின்னா நீங்களும் கீழே ஷேர் பண்ணுங்கள். இதுலேருந்து எப்படி நீங்கள் வந்து மனசை தேத்திக்கிறீங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.